Daily. Taste the Daily. அண்மை செய்தி. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சீட்டுக்காக பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். நேற்றைய தினம் அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு கருத்துக்களை நிர்வாகிகளிடம் பேசியதாக தகவல் கிடைத்தது. காலையிலே நிறைய கருத்துக்களை பார்த்தோம். அதில் குறிப்பாக சீட்டுக்காக பணம் கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள் என்று தன்னுடைய நிர்வாகிகளுக்கு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அதாவது பொன் சரவணன் என்ற ஒரு நபர் திருச்சியை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. அந்த நபர் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில மாவட்ட செயலாளர்கள், சில முன்னாள் அமைச்சர்கள், சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரை எல்லாம் அழைத்து அவர் பேசியதாக கூறப்படுகிறது. அதாவது எப்படி பிரசாந்த் கிஷோர் இருக்கிறாரோ அது போல நானும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், தேர்தல் வியூக வகுப்பாளர், என்னை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலிருந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அனுப்பியிருக்கிறார். நீங்கள் இந்த மாவட்டத்தில் சரியாக செயல்படுகிறீர்களா? உங்களை பற்றின ரிப்போர்ட்டை நான் கொடுக்க போகிறேன். உங்களை பற்றி நான் பாசிட்டிவாக ரிப்போர்ட் கொடுக்க வேண்டுமானால், உங்களுக்கு அடுத்த முறை தேர்தலில் சீட்டு கிடைக்க வேண்டுமானால் என்னை நீங்கள் கவனிக்க வேண்டும். எனக்கு தேவையான சலுகைகள், பணம் போன்றவற்றை கொடுத்தால் உங்களை பற்றி நல்ல முறையில் நான் இவர் சிறப்பாக செயல்படுகிறார் என்று தலைமைக்கு இபிஎஸ் அவர்களுக்கு எழுதி கொடுப்பேன் என்று சொல்லி சில மாவட்ட செயலாளர்கள், திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த சில முக்கிய நிர்வாகிகளிடம் அவர் பணம் பெற்றதாகவும், கார் பெற்றதாகவும், சொகுசு விடுதிகளில் பல நாட்கள் ரூம் போட்டு தங்கியதாகவும், அவர்கள் பணத்தில் அவர் குடித்து கும்மாளம் அடித்ததாகவும் கூறப்படுகின்றது. எனவே அது போன்று ஒரு சிலர் மட்டும் உஷாராகி தலைமைக்கு தெரியப்படுத்தியதாகவும் கூறுகிறார்கள். அதாவது தலைவரை, நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஆட்கள் அனுப்புனீங்களா? உங்க பேரை சொல்லி ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் பணம் கேட்கிறாரு, இந்த மாதிரி சர்வே எடுக்க போறதா சொல்லி சொல்றாரு என்று சொன்னதாகவும், உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 8 நாட்களுக்கு முன்னர் அவர் திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை இந்த 3 மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களை அழைத்து, நான் யாரையும் அழைக்கவில்லை, நான் யாரையும் அனுப்பவில்லை, என் பெயரை சொல்லி யாராவது பணம் கேட்டால் அவர்களும் பணம் கொடுக்காதீர்கள் என்று அப்போதே 3 மாவட்ட செயலாளர்களுக்கு சிலருக்கு எச்சரிக்கை விடுத்ததாக சொல்லப்படுகின்றது. நேற்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்திலும் இது குறித்து திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார், பேசியிருக்கின்றார். என் பெயரை சொல்லி யாரும் பணம் கேட்டால் கொடுக்காதீர்கள், சீட்டுக்காக நம்முடைய கட்சி பணம் பெறுவது கிடையாது. அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எப்படி கொடுக்கப்பட்டதோ அதே போலத்தான் உழைப்பவர்களுக்கு மட்டும்தான் சீட்டு. நீங்கள் யார் யார் கட்சி பணி ஆற்றுகிறீர்கள், யார் யார் கட்சிக்காக உண்மையாக உழைக்கிறீர்கள் என்பதெல்லாம் எனக்கு மிக நன்றாக தெரியும். 234 தொகுதிகளையும் நான் நன்கு அறிந்தவன். நான் போய் எதற்காக பணம் வாங்கி கொண்டு சீட்டு கொடுக்க போகிறேன்? இப்படியெல்லாம் யாராவது உங்களை ஏமாற்றினால் ஏமாந்து விடாதீர்கள், எதுவும் கொடுக்காதீர்கள். உங்களுக்கு சீட்டு வேண்டுமானால், உங்களுக்கு போட்டியிட ஆர்வம் இருந்தால், ஆசை இருந்தால் என்னை பாருங்கள், என்னிடம் கோரிக்கை வையுங்கள். நீங்கள் தகுதியான நபராக, உழைக்கக்கூடிய நபராக இருந்தால் நிச்சயம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நான் உங்களுக்கு சீட்டு தருவேன். இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து விட வேண்டாம் என தன் கட்சி நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அந்த தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily.